ஓ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. காலம், அதாவது ராகுகேது பயிற்சி வந்து 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு துலா ராசிக்கு பாக்குறோம். துலா ராசிக்கு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி துலா ராசி. துலா ராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறைய வீதிகள் நிறைந்த சொகுசான அதிகமா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற இடத்துலதான் அவங்களோட வீடு இருக்கும். தொழில் வியாபார ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துலதான் அவங்க இருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே வியாபாரம் சம்பந்தமான செயல், எண்ணம், தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் துளாராசிக்காரர்கள் அவங்க வந்து இருப்பாங்க. துளாராசி வந்து அவங்க வீட்டுல கண்டிப்பா வந்து தராசு இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லலாம். அவங்க வீட்டுல வியாபாரம் செஞ்சவங்க பெரியவங்க இருப்பாங்க, அதன் வழிதான் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். இந்த ராகுகேது பயிற்சி வந்து காலபுருஷனுக்கு 11லையும் காலபுருஷனுக்கு 5லையும் வருது. அதுவுமே துளாராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்து இந்த போன 1.5 வருடங்களா இருந்த கஷ்டங்கள் வந்து கடன், நோய், வழக்கு, பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் வர்றாரு. அந்த ராகு பகவான் வர்றது, ராகு பகவான் அப்படின்னாலே நமக்கு வந்து போகத்தை கொடுக்கக்கூடியவர். ராகு பகவான் என்ன பண்ணுவாரு? மாற்றத்தை கொடுப்பவர். அப்படி இருக்கிற விஷயத்த அப்படியே புரட்டி போடக்கூடியவர். அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் நீங்கி இப்ப பூர்வீக இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு வரும்போது, பூர்வீகத்துல இல்லாதவங்க இருந்து விட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப அங்க போலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி யோசனைகள் அவங்களுக்கு வரும். அடுத்து வந்து அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து சின்ன பசங்க படிக்கிற குழந்தைங்க எப்படின்னா உயர்கல்விக்காக வந்து ஹாஸ்டல் இந்த மாதிரி அவங்கள விடலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது வீட்டுல இருந்து படிக்கும்போது படிப்பு வந்து குறைவாகும். அப்படிங்கும்போது ஹாஸ்டல் சம்பந்தப்பட்ட இடத்துல விட்டு அவங்கள படிக்க வைக்கலாம். இதே வந்து 21 வயசு பையன் படிச்சுட்டு முடிச்சிட்டான் அப்படிங்கும்போது அவனை வந்து கவனமா பார்த்துக்கணும். அவன் என்ன பண்ணுவான்? அந்த போகம் என்கிற கூடிய 5ஆம் இடத்துல வந்து காதல், சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவனுக்கு கொடுக்கும். ஆன்லைன் மேல ஒரு மோகம், அந்த மாதிரி விஷயத்துல வந்து அவன் உள்ள போய் அதுல வந்து அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதுல நல்ல விஷயம் இருக்கு, 5ல கெட்ட விஷயம் இருக்குது. அதை வந்து அவன் எந்த மாதிரி எடுத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழல்ல சொல்லலாம். இதே தொழில் செய்யறவங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அவங்க தொழிலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால அவங்க வந்து தொழிலை வந்து ஆன்லைன் மூலியமா, இதே வந்து வேலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேலைக்கு 12ஆம் இடத்துல வருது. அப்படிங்கும்போது வேலை மாற்றம், வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரி வேலைக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை அப்படிங்கிற விஷயத்துல வெளிநாட்டு வேலை, வெளியூர் வேலை. தொழில் அப்படிங்கிற விஷயத்துல வந்து வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு ஆர்டர் செய்யலாம். அவங்க தூர போய் வேலை செய்யலாம். வேற்று மொழி பேசுறவங்க கிட்ட வந்து ஆர்டர் எடுத்து அவங்க செய்யலாம். ஆன்லைன் மூலியமான வேலை, அதாவது ராகு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம முதலீடு போடாத வருமானங்கள் அப்படிங்கும்போது நம்ம கமிஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி வந்து பங்கு சந்தையில இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து தன்னை தொழில் ரீதியா வந்து ஈடுபடுத்திக்கலாம். மீடியா மூலியமா நம்ம தொழிலை விளம்பரப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்யும் போது அற்புதமா இவங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும். அடுத்து வந்து கேது பகவான் அப்படிங்கும்போது நமக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. 11ஆம் இடத்துல வரும்போது நமக்கு கேது பகவான் வந்து இருக்கிறது அப்படிங்கும்போது மூத்த சகோதரன், நண்பர்கள் இந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்க்கும். அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல வர்றதுனால சின்ன சின்ன வருமானங்கள் வந்து பிரம்மாண்டமா கொடுக்க மாட்டாரு லாபத்தை, சின்ன சின்ன வருமானங்களை கொடுப்பாரு. அப்போ அதுக்கு தகுந்தமான வேலைகளை நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி மூத்த சகோதரர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து கடன் ஏற்படுறது, அவங்களுக்கு ஒரு கடனை வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளை கொண்டு வந்து விடுறது, நண்பர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயத்துல நம்மளையே ஈடுபடுத்தும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. 10க்கு 11ஆம் இடம் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்துல தொழில் செய்யறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாபம் வரும். குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல சிக்கல் வரும். அப்ப குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் கொஞ்சம் வராது. இவங்க யாரையாவது நம்பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலயும் பிளஸ் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பூர்வீகம் சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அது வந்து தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அது இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா புதுசா ஒரு வழக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பார்த்து ஒவ்வொரு செயலையும் நம்ம ஜாதக அடிப்படையிலையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். கேது பகவான் வந்து 11ல வர்றது கொஞ்சம் இதுதான். இதே வந்து ஆன்மீக வேலை, ஆன்மீக தொழில், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள், நம்ம வந்து ஒரு இறை வழிபாடு எடுத்துக்கிட்டு ஆன்மீகத்துல வந்து நம்மளைய ஈடுபடுத்திக்கிட்டு நல்ல வழிபாடுகள் செஞ்சு
நம்ம தொழில் செய்து வந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் வரும்போது பாக்கியங்களை கொடுத்தும் நமக்கு அதை தடை பண்ணுவார். அப்போ ஆன்மீக ரீதியா வந்து துளாராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள், அவங்களுடைய குலதெய்வம் அவங்கள வச்சு வழிபாடு பண்ணி அவங்களோட தொழிலாகட்டும் வேலையாகட்டும் வீட்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவங்களுக்கு தடைகள் விலகி கேது பகவான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாருங்க. இது 5ஆம் இடத்துல ராகு வர்றது வந்து ராகு பகவான் அப்படி மாற்றி அமைப்பதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அங்க குலதெய்வத்துக்கு வந்து அவங்க குலதெய்வத்தை வந்து சீரமைப்பு பண்ணுவாங்க, கும்பாபிஷேகத்துக்காக வேலை செய்வாங்க, புதுப்பிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அவங்க குழந்தைகளுக்காக அவங்க புது புது விஷயங்களை செய்வாங்க. பூர்வ புண்ணியத்தை விட்டு வரும்போது அவங்க பூர்வீக இடத்துல அவங்க வீடு ஆல்டர் கூட பண்ணி அத மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பா செய்வாங்க. இந்த மாதிரி விஷயம் செஞ்சு அவங்கள மேம்படுத்திக்குவாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 வருடமா இருந்த சிரமங்கள் நீங்கி நல்ல ஒரு பலனை வந்து அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க, இந்த ராகுவும் கேது பகவானும். அதே மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிற வழியில இருப்பவங்களுக்கு, ஜோதிடம் அப்படிங்கிற வழியில இருப்பவங்க, ஜோதிடம் ஆன்மீக துறையில தலைவரா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து 5ஆம் இடத்துல ராகு வந்து தன்னை வெளிக்காட்டி கொடுக்கும். மீடியா இந்த மாதிரி வந்து அவங்கள இவ்வளவு நாள் வெளிவராதவங்களை வந்து நல்லா வெளிக்காட்டி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு அவங்க வந்து எந்த ஒரு செய்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து ஆன்மீகம் சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பலனாவே இந்த ராகுகேது பயிற்சி அமையுங்கிறத நாம சொல்லிக்கலாங்க. அடுத்து வந்து குரு பயிற்சி அப்படிங்கும்போது துளாராசிக்கு வந்து கடந்த 1.5 வருடங்களா 8ல இருந்தாரு. 8ல இருந்தப்போ நிறைய சிரமங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு வழி வேதனையே கொடுத்திருப்பாரு. இனி 1 வருட காலம் வந்து அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா குரு பகவான் வந்து துளாராசிக்கு 3, 6 குடையவர் என்பதால 3, 6 அப்படின்னு ஆகி இப்போ 9க்கு வந்துட்டாரு. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் லக்னத்தையும் பார்க்கிறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேலை ரீதியான மாற்றம், வேலை ரீதியா இடமாற்றம் பண்ணிக்கலாம், தொழில் ரீதியா இடமாற்றம் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க செய்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பா அவங்களுக்கு தொடக்கத்திலேயே குரு பயிற்சி வந்து இடமாற்றத்தை கொடுப்பாரு. அந்த இடமாற்றம் பண்ணி அவங்க சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். இடமாற்றம் பண்ணாதான் அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த 9ஆம் இடத்துல வர்றதுனால ஆன்மீக ரீதியா சுற்றுலா போறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. அவங்க எந்த ஒரு செயல் செய்யும் போதும் தெய்வ வழிபாடை எடுத்துக்கிட்டு அவங்க 9ஆம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு செயல் செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வெற்றி அடைக்கும். இதுல வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும், அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க செய்யலாம். எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதா அமையும். அவங்க தடைகள் வரும், தடைகளை மீறி அவங்க வந்து நல்ல முயற்சிகள் செய்து அதை பண்ணாங்க அப்படின்னா அந்த துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான ஒரு இதா அமைய போகுது. அடுத்து வந்து இவங்க என்ன வழிபாடு செய்யலாம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்க ஜாதக லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு பலன்கள் மாறுபடும். அப்படிங்கும்போது என்ன இப்படி சொன்னாங்க நமக்கு எதுவுமே நடக்கலையா அப்படிலாம் இல்லை, எல்லாமே நடக்கும். இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா துலாம் வீடு வந்து சுக்கிரனோட வீடு. அங்க சுக்கிரன் வீட்டுல வந்து சனி பகவான் உச்சமாகவும் சூரியன் நீசமாகவும் சுக்கிரன் ஆட்சியாகவும் இருக்கிறாங்க. அங்க வந்து 3 கிரகத்தோட நட்சத்திரம் இருக்குது. அதுல வந்து செவ்வாய் பகவானோட சித்திரை 3 4ஆம் பாதமும், ராகு பகவானோட 4ஆம் பாதம் சுவாதி 4 பாதங்களும், குரு பகவானோட விசாகம் 1, 2, 3 பாதங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சுக்கிரன் வீடு செவ்வாயோட நட்சத்திரம் 2ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால நமக்கு வருமானம், குடும்பத்துல எந்த தொல்லைகளும் வரக்கூடாது. நமக்கு இப்போ பொருளாதார ரீதியா தேவைகள் அவசியமா இருக்கு. அப்போ நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்திக்க என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்திக்கணும். அப்ப மேம்படுத்திக்கிறதுக்காக அதுல இருக்கிற 2ஆம் அதிபதியோட செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் பகவான் இங்க இருக்காரு. அப்போ சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கும்போது நம்ம லட்சுமி நரசிம்மரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அவரோட வழிபாடை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பருப்பு சாதம் தானம் கொடுக்கணும். அது லட்சுமி நரசிம்மர் என்ன கிழமை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் பருப்பு சாதம் தானமும் கொடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு வந்து வருமானம் இயற்கையாவே
கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். வருமானத்துல மாற்றம், முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த நரசிம்மர் வழிபாடு எடுத்துட்டு அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால 5 கூடைய சனி பகவானும் இந்த கோச்சார ரீதியா 6ல இருக்கிறதுனால குலதெய்வத்தையும் நாம கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த துலா ராசிக்காரர்கள், துலா லக்னக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடை முதன்மையா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அவரு யோகாதிபதி, அவர் யோகத்தை மட்டுமே செய்யக்கூடியவர். அப்போ யோகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கெட்டியா கையில் பிடிச்சுக்கணும். குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில நரசிம்மர் வழிபாடையும் பருப்பு சாதத்தையும் தானம் கொடுத்தாங்க அப்படின்னா வருமான ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இந்த துளாராசிக்கர்கள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.